if the joint probability density function of x comma y is given by f of x comma y is equal to 8xy ன்னு கொடுத்திருக்காங்க. x வந்து 0 to 2, y வந்து 2 to 4 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா find x of x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு f of x comma y is equal to என்ன கொடுத்திருக்காங்க 8xyன்னு கொடுத்திருக்காங்க. அதில் x வந்து 0 to 2ன்னு போகுது, y வந்து 0 to 4 அப்படின்னு போகுது. ஸோ 0 elsewhere இந்த லிமிட் இந்த லிமிட் தாண்டி வேற எந்த லிமிட் வந்தாலும் நம்ம f of x, y வந்து நம்ம 0ன்னு போட்டுக்கணும். இப்போ f of capital X of x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் 0 to x வேணும் இல்லையா? அப்போ நம்ம y போக வைக்கணும். அப்போ y பொறுத்து நீங்க வந்து y பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். எதை? f of x, y பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். what is f of x, y? 8xyன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? இது 8xyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ dyன்னு போட்டுக்கணும். இதில் y நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். இந்த சிம்பிள் பேர் வந்து இன்டகிரேஷன். 8x y-யோடைய பவர் வந்து 1. ஸோ இன்டகிரேஷன் அப்படின்னா பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ y பவர் 1 இருக்கிறது 2 மாறி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அவ்வளோ பவர் கீழே வந்துடும். ஸோ வாட் இஸ் த லிமிட்? ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 4. இப்போ இதுக்குள்ளேயே இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம், 4 ஆயிடும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 4xy². இது வந்து லிமிட்ஸ் வந்து 0 to 4. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா 4xy² தானே நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். இந்த அப்பர் லிமிட் வந்து 4. ஸோ y². ஸோ அப்போ 4² மைனஸ் 0 தான் y கொடுக்கணும். அப்போ 0. ஸோ வாட் இஸ் 4²? 16. 16 into 4 நமக்கு 64x கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் f of x உடைய ஆன்சர். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா f of y கண்டுபிடிக்கணும். y கண்டுபிடிக்கும் போது நம்ம எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும்னா x பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். f of x, y dx போட்டா x பொறுத்து இன்டகிரேட் பண்ண மாதிரி ஆயிடும். So is equal to 0 to 2 8xy dx. இப்போ எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும்னா x டிபெண்ட் பண்ணி. அப்போ 8ம் yயும் சும்மா தான் இருக்கும். x பவர்ல 1 இங்க 1 இருக்கு. ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணினோம்னா ஸ்கொயர் பை 2. வாட் இஸ் த லிமிட்? 0 to 2. ஸோ இப்போ இந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4 ஆயிடும். ஸோ அப்போ 4y x² இருக்கா? x²க்கு நீங்கள் 2² அப்ளை பண்ணணும். 2² minus 0. What is 2²? 4. So 4 into 4, 16y. So that's what the answer. So third one என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா f of x by y ன்னு கொடுத்துருக்காங்க. So f of x by y னா வெயிட் பண்ணுங்க.